அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நேயர்கள் அனைவருக்கும் விகாரி வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சற்று தெளிவாக பார்ப்போம். மேச ராசியானது ராசி கட்டத்தில் முதல் ராசியாகும். இது ஒரு ஆண் ராசி, நெருப்பு ராசியும் கூட. இதன் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என மாபெரும் கோள்களின் பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டு மே 15 வரை குரு பகவான் சனி மற்றும் கேது பகவானுடன் இணைந்து குரு சண்டால யுகத்தை தனுசு ராசியில் உண்டு பண்ண உள்ளார். இது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமாகும். மே 15க்கு பின் மீண்டும் விருச்சிக ராசிக்கே, அதாவது ராசி கட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறார். பின்னர் மீண்டும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு சனி பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து மீண்டும் குரு சண்டால யோகத்தை உண்டு பண்ண உள்ளார். அதேபோன்று சனி பகவான் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஆக மொத்தம் இந்த விகாரி வருடத்தில் கிட்டத்தட்ட 2 மாபெரும் கோள்களின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளன. சரி, இந்த விகாரி வருடத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆண்டு தொடக்கத்தில் 3 மாபெரும் கோள்களான சனி, கேது மற்றும் குரு ஆகியோர் ஒன்றாக இருக்கின்றனர். உங்கள் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கின்றார். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஏப்ரல் முதல் மே வரை குரு பகவான், சனி பகவான் மற்றும் கேது பகவான் ஆகியோர் ஒன்றாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்றனர். ராகு பகவான் தொடர்ந்து 3ஆம் இடத்திலேயே இருக்க உள்ளார். மற்ற கிரகங்கள் அதன் காலத்திற்கு ஏற்றபடி சுழன்று கொண்டே இருக்க உள்ளன. தனுசு ராசி ஒரு மூல ராசியாகும். இதனை உபய ராசி என அழைப்பர். இந்த உபய ராசியில் மாபெரும் கிரகங்கள் முதல் மாதம் இருக்கின்றன. இவைகளின் சேர்க்கை குரு சண்டால யோகத்தை உண்டு பண்ணும் என்று கூறியுள்ளோம். குருவின் பார்வையால் முதல் மாதம் ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இந்த குரு சண்டால யோகம் மீண்டும் தீபாவளிக்கு பின்பு ஆரம்பிக்கும். ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் நல்ல பணவரவு உண்டாகும். மேலும் இது ஒரு நெருப்பு ராசியும் கூட. மேலும் மேசம் ஒரு நெருப்பு ராசி, அதே சமயம் ஒரு சர ராசியும் கூட. ஆனால் ராஜ கிரகங்களான சனி, குரு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் நெருப்பு ராசியில் சஞ்சரிக்கின்றன. இந்த சஞ்சாரம் உங்களுக்கு அதீத வலிமையை தரும் அமைப்பாகும். இந்த மூவரும் கூடியிருப்பது உங்கள் தந்தையை குறிக்கக்கூடிய, அதாவது 9வது வீட்டில். இதன் காரணமாக உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. அதே சமயம் உங்கள் தந்தை புதியதாக தொழில் ஏதேனும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இது தொடர்ந்து மே மாதம் வரை நீடிக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் காற்று ராசியில் உள்ளார். இதனால் உங்களுக்கு ஒருவித அசட்டு துணிச்சல் உண்டாகும். குறிப்பாக தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்களுக்கு அதீத தைரியம் வரும். அதே சமயம் நல்ல வெற்றிகளும் குவியும். இருப்பினும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வெற்றியை கொடுப்பவர் ராகு. அவர் தன்னுடைய சக்திக்கு உட்பட்டே எதையும் செய்ய இயலும். எனவே நீங்கள் சற்று கவனமாகவே எதையும் செய்ய வேண்டும். முதல் மாதம் எவ்வித பிரச்சனையும் ராகுவினால் ஏற்படாது. ஆனால் முதல் மாதம் முடிந்த பின்பு, அதாவது மே மாதத்திற்கு பின் ராகு பகவான் மிகவும் பலமடைகின்றார். இதனால் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது சகோதர சகோதரிகளிடமோ வீண் விவாதங்களை தவிர்க்கவும். சுக்கிரன் ஆண்டு முழுக்க நல்ல நிலைமையிலேயே இருக்கின்றார். இதனால் பெண்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் மீண்டும் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அவர் 8ஆம் இடத்தில் இருப்பதால் வாயு சம்பந்தமான தொல்லை, உடலில் தேவையற்ற நீர் சேர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். குரு அங்கு உங்கள் ராசிக்கு நன்மை அளிக்கும் வகையிலேயே உள்ளார். எனவே பயப்பட வேண்டாம். தீபாவளி வரை குரு பகவான் தொடர்ந்து இதே நிலையில் இருக்க உள்ளார். மேலும் தீபாவளிக்கு பிறகு வரும் குரு பெயர்ச்சியின் காரணமாக குரு பகவான் சர்வ வல்லமையுடன் தன்னுடைய முதல் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு கேது மற்றும் சனி பகவானுடன் இணைகின்றார். அங்கு அவ்வாறு இணைந்தாலும் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதால் கெடுதல்களை செய்ய விடமாட்டார். மேலும் இந்த சமயத்தில் நீங்கள் ஏதேனும் தவறு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். எனவே
தேவையற்ற தகாத அரசுக்கு புறம்பான மற்றும் சட்டத்திற்கு விரோதமான வழிகளில் செல்ல வேண்டாம். குருவின் பார்வையை உங்கள் ராசி பெறுவதால் உங்களுடைய குழந்தைகள் பிரச்சனை தீரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். ராகுவினால் ஏற்படும் பாதிப்புகளும் குறையும். மேலும் 2020 நடக்கும் சனி பெயர்ச்சியினால் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் வேலையில் சிறு தொய்வு ஏற்படலாம். ஆனால் பயப்படும்படி எதுவும் இருக்காது. சற்று மந்த நிலை காணப்படும். தொழிலில் கடினமாக உழைக்க வேண்டி வரும். இருப்பினும் தொழில் வளர்ச்சி படிப்படியாக நிதானமாக இருக்கும். தொழிலில் உங்களுக்கு ஏதேனும் எதிரிகள் இருந்தால் அவர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் உங்களிடம் விளையாட மாட்டார்கள். வேலை தேடுபவர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. பெண்களுக்கு இந்த ஆண்டு நன்றாகவே இருக்கும். இருப்பினும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து செய்யவும். பண வரவுக்கு இந்த ஆண்டு பஞ்சமில்லை. தற்பொழுதுள்ள நிலையே நீடிக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம், கல்வி ஆகியவை நன்றாகவே இருக்கும். ஆக மொத்தம் இந்த விகாரி ஆண்டு உங்கள் மேச ராசிக்கு 100க்கு 90% நன்றாகவே உள்ளது. மேலும் பல நன்மைகள் நடக்க முதலில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கவும். பின்னர் ஸ்ரீ துர்க்கையை வணங்கி வர ராகுவால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.